பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்திருச்சு. அதுக்கு இந்தியாவை மிரட்டுற விதமா பேசின பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி, இந்தியாவுக்காகவே அணு ஆயுதங்களை வச்சிருக்கோம், அது எல்லாம் இந்தியாவை நோக்கி தான் இருக்குன்னு சொன்னாரு. இதோட தொடர்ச்சியா பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பழி தீர்க்க ஆபரேஷன் சிந்தூரை கையில எடுத்த மத்திய அரசு பாகிஸ்தான்ல பயங்கரவாத முகாம்களை தகர்த்துச்சு. பாகிஸ்தான் அத்துமீற அந்த நாட்டோட விமானப்படை தளங்களை தாக்குதல் நடத்துச்சு இந்திய விமானப்படை. இதுல பாகிஸ்தானோட நூர்கான், சர்கோதா விமானப்படை தளங்கள்ல இந்தியா நடத்தின தாக்குதல் கவனம் பெற்றுச்சு. நூர்கான் விமானப்படை தளத்துல இந்தியா தாக்குதல் நடத்தினதை குறிப்பிட்டு நியூயார்க் டைம்ஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிகாரி ஒருவர் கொடுத்த பேட்டியில பாகிஸ்தான் அணு ஆயுதம் இந்தியாவால் தகர்க்க முடியும் என்பதற்கான எச்சரிக்கையா இதை பார்க்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாரு. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்துல கிரானா மலை குகைகள்ல தான் அணு ஆயுதங்களை பாதுகாத்து வருவதா சொல்லப்படுது. அங்க தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விக்கு கிரானா மலைகள்ல சில அணு ஆயுத நிறுவல்கள் இருக்குன்னு எங்க கிட்ட சொன்னதுக்கு நன்றின்னு ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி அங்க எந்த தாக்குதலையும் நடத்தலன்னு சொன்னாரு. பாகிஸ்தானோட அணு ஆயுத மிரட்டலுக்கு அணு ஆயுத மிரட்டல் இந்தியா சகித்து கொள்ளாதுன்னு பிரதமர் மோடி எச்சரித்தாரு. இதுக்கிடையில பாகிஸ்தான்ல கதிர்வீச்சை கண்டறிகிற அமெரிக்காவிலிருந்து விமானம் போனதா உறுதிப்படுத்தப்படாத தகவல்ல வெளியே வந்துச்சு. ஆனா பாகிஸ்தான்ல எந்த அணுசக்தி நிலையத்திலையும் கதிர்வீச்சு என்பது இல்லைன்னு சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவிச்சிருக்கு. இந்த சூழல்ல ஸ்ரீநகர் பதாமி பாக் கண்டோன்மெண்ட்ல ராணுவ வீரர்கள் மத்தியில பேசின மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பொறுப்பற்ற பாகிஸ்தான் கையில அணு ஆயுதங்கள் பாதுகாப்பா இருக்குமான்னு சர்வதேச நாடுகளுக்கு கேள்வி எழுப்பினாரு. அப்போ பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களை சர்வதேச அணுசக்தி முகமை கண்காணிப்புல கொண்டு வரவும் வலியுறுத்தினாரு. பாகிஸ்தான் கிட்ட 170 அணு ஆயுதங்கள் இருப்பதா ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்களை முதல்ல பயன்படுத்துறது இல்லைன்னு அணுசக்தி கொள்கையை கொண்டிருக்கு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுத பயன்பாட்டில் எழுத்துப்பூர்வமா தெளிவான அணுசக்தி கொள்கை எதுவுமே இல்லை. இதை சுட்டிக்காட்டும் பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் தொடர்ச்சியா பாகிஸ்தான் கையில இருக்க அணு ஆயுதம் பத்தி கேள்வி எழுப்பிட்டு வராங்க. பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ற பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது உலகத்துக்கே ஆபத்தான ஒண்ணுன்னு எச்சரிக்கும் வல்லுநர்கள் பாகிஸ்தான் கிட்ட இருந்து அணு ஆயுதங்களை பறிச்சு அழிக்கணும்னு சொல்லிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது.